ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் 34 ஆர்சிபி vs பஞ்சாப் கிங்ஸோட டீம் எப்படி இருக்குது, பிளேயிங் 11 யாரெல்லாம் ப்ளே பண்ணுவா, டாஸ் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, மேட்ச் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்லேயும் சேஞ்சஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சே லோக்கி ஃபெர்குசன் விளையாடலை, அவர் பதில் 2 பேர் புதுசாக வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சும் அவங்க சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பஞ்சாப். ஏன்னா இந்த கிரவுண்டு வந்து அந்த மாதிரி டைமினேஷன் கிரவுண்டு. செகண்ட் பேட்டிங்னால பேட்டிங் வந்து கீழே வர வச்சுருப்பாங்க. ரெண்டு டீமுமே எப்படியும் 8 பேட்ஸ்மேன் இருக்க மாதிரி பார்ப்பாங்க. ஆல்ரவுண்டர் வர வாய்ப்பு இருக்குது. பெங்களூரை பொறுத்தவரை சேம் டீமோடு போவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சேஞ்சஸ் இருக்க இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜாஸ் ஹேசல்வுட் 3 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தர் வெளியே போயிட்டு ஒரு ஃபாரின் பவுலர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ரொமாரியோ செப்பர்டு இன்றைக்கி லைனப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த லைனப் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். சேஞ்சஸ் இருந்தால் நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன கிரவுண்டு, சின்ன சமயம் ஸ்டேடியம். செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் எப்போவுமே அட்வான்டேஜ். ஸோ எவ்வளோ ரன் அடித்தாலுமே இதை வந்து அடிக்க முடியும். இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 177 கொடுத்துருக்காங்க. பட் பிச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு. நான் நேற்று 180 190 கூட கொடுத்துருந்தேன், அது மாதிரி வந்திருந்தது. ஏன்னா நேற்றுலாம் பேட்டிங் பிச்சு வான்கடை, நேற்றானா பவுலிங்க்கு தான் ரொம்ப ஸ்லோவர் பால், அதுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கும் இது இருக்கும், ஃபாஸ்ட்டுக்கும் இருக்கும், எப்படி போட்டாலும் அடிக்கலாம். ஃபுல் ட்ராக் பேட்டிங் ட்ராக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். விக்கெட் வந்து உழுது வந்து ரேர். ஸோ இந்த மேட்சோட என்னோடய ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் வந்து 185+. இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணுறதுக்கு பஞ்சாபுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் பிடிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது ஆர்சிபிக்கு 52%, பஞ்சாபுக்கு 48% இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்ச்சு இந்த சீசனில் பார்க்கும்போது ரெண்டு இடத்துக்குமே ஈக்குவல் 50-50 தான் இருக்குது. நம்ம இந்த மேட்சோட கிவ்அவே சேலஞ்சு நடத்திட்டு இருக்கோம். ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு வின் பண்ண 100 rupees கொடுத்துரும். ரூல் வந்து கமாண்ட் மஸ்ட்டு பண்ணியிருக்கணும், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மேட்சோட யாரெல்லாம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ட்ரீம் டீமுக்குள்ளே வர யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் வந்து சால்ட் வந்து ஒரு அதிரடி ஒரு ஃபாஸ்ட்டாக 20 ரன் அடிச்சுட்டு இல்லை 25 அடிச்சுட்டு அவுட் ஆகுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை சால்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ரொட்டேஷன் பிளேயராக வச்சுருக்கலாம். நான் வந்து மெயின் டீம்லேயே கொடுத்துருக்கேன். ஆனால் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரை பொறுத்தவரை அதிரடி தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அஸ்தீப் சிங் இல்லைனா ஆன்சர், இவங்க 2 பேர் ஓவரில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க 2 ஓவரையுமே அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அவரை வந்து ரிஸ்கியாக ட்ரை பண்ணிக்கோங்க சால்ட்டு. அதுக்கப்புறம் ஜெய சர்மா வந்து இன்றைக்கி பேட்டிங் வரும்போது ஒரு 30+ ரன் அடித்து டீமை கொஞ்சம் காப்பாற்ற அதிக வாய்ப்பு இருக்குது. விராட் கோலி இன்றைக்கி அதிரடியாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பட் ஆனால் போக போக வின்னிங்ஸ் பில்டு பண்ண பார்க்கும்போது ஒரு 30 runs கிட்ட அடிக்க சான்ஸ் இருக்குது. ரஜத் படிதார் இன்னைக்கு கேப்டன் நாக்கில் ஆட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஒரு 35+, அடிக்கலாம். படிக்கல் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜ், லிவிங்ஸ்டன் ஆவரேஜ், எல்லாருமே ஒரு சின்ன சின்ன நாக் ஆட, கேமியோ நாக் ஆட வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மொத்த பிளேயரோட இதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் இம்பார்ட்டன்ட் பிளேயரை மட்டும் இப்போ சொல்கிறேன். குணால் பாண்டியா பொறுத்தவரை பவுலிங் போடும்போது ஒரு விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 1 விக்கெட்டு. அதுவோ பேட்டிங் வந்தார்னா ஒரு 15 runs அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வர் குமாரை பொறுத்தவரை நியூ பாலில் 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து லாஸ்ட் நேரத்தில் அடிக்க போய் அவர் ஓவரில் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. எஸ் தயால் நீங்களும் எடுத்துக்கலாம், அவரும் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பஞ்சாபை பொறுத்தவரை ஐயர், பிரியன்ஸ் ஆர்யா
இவங்க 2 பேரும் ஒரு மஸ்ட்டு பிக்காக இருக்கும். ஒரு நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. பிரியான்ஸ் ஆர்யாக்கு இன்றைக்கி வந்து பேட்டு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஒரு 30+ ரன் அடிக்க அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் அவர் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் இன்னிங்ஸ் ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. பிரபுசிம்ரன் சிங் ஒரு கேமியோ ஆடலாம். அது மாதிரி ஐயர் ஒரு நல்ல ஸ்கோர் 40+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வகைராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20+ ரன் அடிப்பார். மேக்ஸ்வெல் பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வந்தார்னாலும் இன்றைக்கி ஆர்சிபி கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. 30+ அடிப்பார். யான்சனை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுப்பார். ஹர்ஷ்தீப் சிங்கும் 2 விக்கெட் எடுப்பார். சகல் பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதான் நான் ரொட்டேஷன் பிளேயர்லேயே கொடுத்துருக்கேன். பிரபுசிம்ரன் ஒரு 20+ ஃபாஸ்ட்டாக அடித்து இல்லை 30+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரொட்டேஷனாக ட்ரை பண்ணிங்க. மேக்ஸிமம் 6 டீம் க்ரியேட் பண்ணுங்கள். நான் சொன்ன 16, 17 பேர் இருப்பாங்க. அதை வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி தாங்க, டீம் தாங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டால் தான் நான் அதை அப்டேட் பண்ணுவேன். அதுமாதிரி படிக்கலும் ஒரு 20+ ரன் வேகமாக அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சிங் வந்தார்னா பேட்டிங் வரும்போது வர ரொம்ப கஷ்டம்தான். இன்றைக்கி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. அவர் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு ரொட்டேஷன் பிளேயராக ஒரு டீமில் என்னமோ ட்ரை பண்ணிக்கோங்க. நேற்று நான் அப்படி தான் நேற்று உள்ள டீமில் சம்மி, கரண் சர்மா எல்லாருமே இருந்தாங்க. மிச்ச 9 பிளேயரும் டீம் பிளேயரு. கேப்டன் சூரியகுமார், வில் ஜாக் வைஸ் கேப்டன். டீம் ஓரளவு நல்லா இருந்தது. பட் ஆனால் இவங்க 2 பேருமே நேற்று வந்து விளையாடலை. காயம் காரணத்தினால வெளியே போயிட்டாங்க. பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு 900 பாயிண்ட் கிட்டே வந்திருந்தேன். இவங்க 2 பேர் இடத்துல வேறு 2 பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். பேட் கமிங்ஸு நான் சம்மி எடுத்திருந்தேன். அதுக்கு பதில் பேட் கமிங்ஸை எடுத்திருந்தோம்னா நான் கண்டிப்பாக 1000+ எடுத்துப்பேன். ஜிஎல்ல நல்ல ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பார்க்கும்போது லிவிங்ஸ்டனுக்கு வந்து ஒரு சுமாராக தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஒரு இதில் டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொமாரியோ செப்பர்ட் உள்ளே வந்தார்னா, லிவிங்ஸ்டன் இடத்துல வந்தார்னா அவரை பிக் பண்ணிக்கோங்க. தயாலை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுக்கலாம். சகல் 1 விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. என்னோடய பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது பேட்டிங் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கும். கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுவாங்க. பட் 3 விக்கெட் எடுக்க மாதிரி இன்றைக்கி இல்லை. அது நீங்கள் பவுலிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் யான்சன், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 2த்துக்கும் நீங்கள் போகலாம். ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க. இல்லை நீங்கள் எனக்கு மொத்தம் 18 பேரை வச்சு ஜிஎல் டீம் க்ரியேட் பண்ணி தாங்க, ஒரு 6 டீம் to 10 டீம் அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணி தரேன். அது நீங்கள் வந்து கமெண்ட் மஸ்ட்டு பண்ணுங்கள். ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தால் நான் ட்ரை பண்ணேன். பஞ்சாப் பவுலிங்கில் கேப்டன் கொடுக்கணும்னு நினச்சா ஹர்ஷ்தீப் சிங், யான்சன், சகல் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்சிபியில் கொடுக்கணும்னு நினச்சா தயால், புவனேஸ்வர் குமாருக்கு கொடுங்க, குணால் பாண்டியா. ஸோ இவங்க மஸ்ட்டாக இருக்கும். இந்த 6 பேரும் பேட்டிங்கில் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஐயரை பொறுத்த வரைக்கும் 40 ரன்ஸ், கோலி ஒரு 30 ரன்ஸ் அடிக்க ஸோ ரன் பாயிண்ட்ஸ் நல்லா வருவாங்க. பிரியன்ஸ் ஆர்யா 50 அடிக்க சான்ஸ் இருக்குது. அவர் ஒரு கேப்டன். ரஜத் படிதார் கேப்டன், ஸ்நாக் 50. ஜெய் சர்மா இருந்தாலும் 30+ அடிப்பார். மேக்ஸ்வெல் இன்றைக்கி ஒரு 20+ 30 ரன்ஸ் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு டீமை பொறுத்த வரைக்கும் சேம் டீம் தான். நான் சொன்னதை வச்சு தான் எடுத்துருக்கேன். நான் வந்து சால்ட்டை வந்து நான் எடுக்கலை. பிரபுசிம்ரன் போயிருக்கேன். நீங்கள் சால்ட்டு போனாலும் உங்களோட விருப்பம், சால்ட்டு போய்க்கோங்க. பிரபுசிம்ரன் போனாலும் உங்களோட சாய்ஸ். மிச்சப்படி நான் கீழே கொடுத்துருக்க எல்லாமே இதே தான். ஸோ இதுதான் என்னோடய டீம். நீங்கள் ஜிஎல் டீம் வேணும், எனக்கு 10 டீம் 6 டீம் வேணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரைவேட்டானாலும் அனுப்புகிறேன், இல்லை குரூப்லனாலும் போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.